Hello friends, welcome to Yas Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். பீன் சாதம். பீன்ஸும் முட்டையும் சேர்த்து செய்யற இந்த பீன் சாதம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது செய்யறதுக்கு கடாயில 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையா இருக்கும். இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா தாளித்து விட்டுக்கலாம். பூண்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வரணும், அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேயே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கண்ணாடி பதம் வரணும், அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ 1/4 கிலோ அளவுக்கு பீன்ஸை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோடு சேர்த்துக்கலாம். கூடவே பீன்ஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம வேறு எந்த மசாலா பொடியும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த காய் வெந்து வரணும். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா காய் நல்லாவே வெந்திருக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் உங்களுக்கு முட்டை வேணும்னா முட்டை சேர்த்துக்கலாம், தேங்காய் வேணும்னா தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் முட்டை தான் சேர்க்க போகிறேன். 2 முட்டையை உடச்சி வச்சுருக்கேன், அது இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. முட்டையும் பீன்ஸும் ஒன்று சேர கலந்து வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முட்டையும் பீன்ஸும் நல்லா வெந்து ஒன்று சேர கலந்து வந்துருச்சு பாருங்கள். இதை நீங்கள் அப்படியே பொரியலாகவும் யூஸ் பண்ணலாம், ரைஸ்க்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி. நான் இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ண போகிறேன்றதுனால இதை நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் ரைஸோட. நான் ஆல்ரெடி ரைஸ் வேக வச்சுருக்கேன். நல்லா சூடான ரைஸை இதோடு சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த காயோட அந்த ரைஸு எல்லாமே ஒன்று சேர கலந்து வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்ல சூப்பரான பீன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.